ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம்னா, ஒரு மனுஷன் எப்படி தன்னோட சுமைய கூட அவன் சுகமா மாத்துறான் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். கதைக்குள்ள போலாமா? அது ஒரு சின்ன கிராமம். காலையில சூரியன் அப்பதான் புதுசா உதிக்கிற நேரம். அந்த ஊர்ல ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேரு சுப்பையா. அவன் தினமும் காலையில எழுந்து வயலுக்கு போவான். அது அவனோட தினசரி வேலையாவே இருந்தது. அவன் ஒரு கால வண்டி வச்சிருந்தான். அதுல நிறைய மூட்டைகள் மூட்டை மூட்டையா தானியங்களை வச்சிருப்பான். அவன் அந்த தானியங்களை எல்லாம் சந்தைக்கு கொண்டு போய் விற்கிறதுக்காக தன்னுடைய காளமாட்டு வண்டியில அந்த மூட்டைகளெல்லாம் ஏற்றி வச்சு கொண்டுட்டு போவான். அவனை பார்க்குறவங்க, அவனை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும், இவனுக்கு வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம் இருக்குது, ஆனால் இவன் முகத்தில் கவலையே இல்லையே, எப்பவும் இவன் முகம் சந்தோஷமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஒரு நாள் அவன் போயிட்டு இருக்கும்போது ஒரு பயணி அவனை நிறுத்தி அவன்கிட்ட, இவ்வளவு சுமையை இழுத்துக்கிட்டு எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கு சுப்பையா சிரிச்சான். சிரிச்சிட்டு அந்த பயணிக்கிட்ட இப்படி சொன்னான், இந்த மூட்டைகள்லாம் எனக்கு சுமை இல்லை, இது என்னோட கனவு. அது மட்டும் இல்லை, நான் கஷ்டப்படுறேன்னு நினச்சாதான் எனக்கு இந்த வேலை சுமையா தெரியும். நான் வளர்றேன்னு நினைக்கிறேன், இது என்னோட முன்னேற்றத்துக்கு தான் துணையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறதுனால எனக்கு இது பலம்தான், இந்த வேலையெல்லாம் என்னோட பலம்தான் அப்படின்னு சுப்பையா அந்த பயணிக்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னான். அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுப்பையா தன்னோட கால வண்டியில மெதுவா நகர்ந்தான். அந்த பயணி அமைதியா சுப்பையாவே பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ போகும்போது சுப்பையா சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, சுமை கனமா இருக்கிறது வேலை இல்லை, அதை பார்க்குற நம்ம மனசு தான் கனம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்பையா அந்த இடத்த விட்டு நகர்ந்து போனான். அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் அமைதியா சுப்பையாவே பார்த்தாங்க. இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, நாம் கடினமாக உழைச்சாதான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதை ஒரு வேலையாவோ அதை ஒரு சுமையாவோ பார்க்காம அதை நம்ம முன்னேற்றத்துக்கான ஒரு வழியாகவும் நம்ம முன்னேற்றத்துக்கான ஒரு படியாகவும் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு கதையோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.